அண்மைச் செய்தி. காவல்துறை மூலம் துணைவேந்தர்கள் மிரட்டப்பட்ட விதம் அவசர கால நாட்களை நினைவூட்டுகிறது என்று எக்ஸ் தள பக்கத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவி பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதாவது காவல்துறை மூலம் துணைவேந்தர்கள் மிரட்டப்பட்ட விதம் என்பது எமர்ஜென்சி நாட்களை நினைவூட்டுகிறது என்று பகிரங்க குற்றச்சாட்டினை ஆளுநர் ஆர்.என். ரவி மிரட்டல் விடுத்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன் வணக்கம். ஆளுநர் எக்ஸ் தளத்தில் என்ன பதிவிட்டிருக்கிறார், மேலும் விவரங்கள் என்னென்ன? வணக்கம். ஊட்டியில் 2 நாள் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு இன்று காலை துவங்கியது. இதில் தமிழக அரசின் கீழ் இயங்கக்கூடிய பல பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் பங்கேற்காத ஒரு சூழலில் இந்த விவகாரம் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இது தொடர்பாக தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி எக்ஸ் வலைதளத்தில் கடுமையாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை தமிழக அரசு மீது வைத்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அந்த பதிவில் தமிழக முதலமைச்சர் காவல்துறையை பயன்படுத்தி முன்கூட்டியே திட்டமிடப்பட்டிருந்த இந்த மாநாட்டில் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை பங்கேற்க விடாமல் தடுத்த விதம் அவசர கால நாட்களை நினைவூட்டுகிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். மாநில உயர்கல்வி அமைச்சர் துணைவேந்தர்களை பங்கேற்காமல் இருப்பதற்கு தொலைபேசி வாயிலாக மிரட்டல் விடுத்ததாகவும் ஆளுநர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் காவல்துறையை பயன்படுத்தியதாகவும் அவர் இந்த குற்றச்சாட்டில் பதிவிட்டிருக்கிறார். மாநாட்டு நாளில் ஒரு துணைவேந்தர் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் நடந்திருப்பதாக சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய ஆளுநர் ஊட்டியை அடைந்த மற்றவர்கள் தங்கிய விடுதிகளின் அறை கதவுகள் நள்ளிரவில் தட்டப்பட்டிருப்பதாகவும் பகிரங்கமாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை இதில் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஒரு துணைவேந்தர்கள் ஒரு கல்வி மாநாட்டில் பங்கேற்பதற்கு கூட சுதந்திரம் இல்லையா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கக்கூடிய ஆளுநர் இங்கு நடப்பது காவல் ராஜ்ஜியமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த துணைவேந்தர்களுக்கு கல்வி சுதந்திரம் இல்லையா அல்லது தலித் மற்றும் ஏழை மாணவர்களுக்கு பெரிதும் உதவும் மாநில பல்கலைக்கழகங்களின் தரத்தை உயர்த்துவதன் விளைவுகள், மாணவர்களுடைய மேம்பாடு, இதையெல்லாம் எதிர்கால அரசியல் தனது அரசியலுக்கு அச்சுறுத்தலாக இருக்கலாமா என்று முதல்வர் கருதுகிறாரா என்றும் ஆளுநர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை இந்த பதிவு மூலமாக ஆளுநர் கேள்வி எழுப்பியுள்ளார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சங்கரன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.